இலக்கிய நிழல்களில் இளைப்பாறாதவர். குர்ரத்துல் ஐன் ஹைதர். குர்ரத்துல் ஐன் ஹைதர் ஐடிபா என்று செல்லமாக அழைக்கப்படுவார். உருது இசையில் லக்னோவில் படே ஆஹா சாஹிப் இடம் பயிற்சி பெற்றார். வாழ்நாள் முழுவதும் இசையிலும் ஓவியத்திலும் மகளிர் அழகியலிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். அவரின் தந்தை சஜ்ஜாத் ஹைதர் இல்திரிமும் தாய் நசிரே சஜ்ஜாத் ஹைதரும் உருது நாவல்களை நன்கு ஆதரித்தவர்கள். குர்ரத்துல் ஐன் ஹைதர் 11வது வயதிலேயே அவரின் முதல் கதையை எழுதினார். அவரின் முதல் சிறுகதை தொகுதி சித்தாரன் சே ஆகே 1945 பதிப்பிக்கப்பட்டது. உருது கவிதைகள் உயர்ந்திருந்த அந்த காலத்தில் கவிதை கலந்த உரைநடையில் எழுதினார். இலக்கிய நிழல்களில் இளைப்பாறாது மனித நடமாட்டம் குறைந்த தெருக்களில் தெரு ஓரங்களில் கண்டதை கேட்டதை விந்தையை திந்தை அள்ளும் வகையில் சிறப்பாக எழுதினார். உரையாடல்கள், மொழிபெயர்ப்புகள், நாவல்கள், நாடகங்கள், குறுநாவல்கள், சிறுகதைகள் என்று விரிவடையும் அவரின் எழுத்துக்கள். அவற்றுள் சில: சஃபீனா இ காம், இதில் அகாலே ஜனம், மோகே பிரியா நாக்கி ஜோ, கார்டிஸ் இராங் இ சாமன் பட்டி ஜார்கி அவாஜ். அவர் 1959 எழுதிய ஆ கா தர்யா என்ற சமூக வரலாற்று நூலை 40 ஆண்டுகளுக்கு பின் அவரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சில காலம் இம்பிரிண்டிலும் இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்கிலியிலும் பணிபுரிந்தார். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்திலும் ஜாமியா மில்லியா இஸ்லாமியாவிலும் வருகை பேராசிரியராக பணியாற்றினார். ஆயினும் தொடர்ந்து எழுதினார். 1967 சாகித்ய அகாதமி விருதும் 1969 சோவியத் நாட்டின் நேரு விருது, 1985 காலிப் விருதும், 1989 பாரதிய ஞானபீட விருது, பத்மஸ்ரீ விருதும், 2005 பத்ம பூஷன் விருதும் அவர் பெற்ற பல விருதுகளில் குறிப்பிடத்தக்க விருதுகள். அவரின் கடைசி நாவல் 1990 வெளியான சந்தானி பேகம்.